இப்படித்தான் 2021 தேர்தலப்போ முதலமைச்சர் ஆகிற யோகம் ஸ்டாலினுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சாங்க. சொன்னாங்கல்ல, கட்டம் சரியில்லை சொன்னாங்கல்ல. யோகத்தை நம்பி சும்மா இருப்பவனா இந்த ஸ்டாலின், அதிர்ஷ்டம் இல்லைன்னு அழுத்துக் கொள்பவனா இந்த ஸ்டாலின். நான் யோகத்தை நம்புறவன் அல்ல, என்னுடைய உழைப்பை நம்புறவன். தலைவர் கலைஞரின் உழைப்பை கற்றுக்கொண்ட மாணவன் நான். அதே போல இப்போ 2020 தேர்தலுக்கு என்னென்ன சொல்றாங்க, இப்ப என்ன சொல்றாங்க, திமுகவில் யாரும் தொடர்ந்து 2 முறை யாரும் முதலமைச்சர் ஆனது இல்லையா. போன முறை நீங்க சொன்னதை உடைச்சு நான் முதலமைச்சரான, 2வது முறை இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அதையும் உடைக்கிறேன் பாருங்க. என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞருடைய அன்பு உடன்பிறப்புகள் இருக்காங்க, மக்கள் நம்பக்கம் இருக்காங்க. எல்லாத்தையும் உடைச்சு 2021 பெற்றதை விட அதிக தொகுதியில் வென்று ஆட்சிக்கு வருவோம் பாருங்க. இதெல்லாம் ஒரு கேலி கூத்தான விஷயம் தான். ஆனா மக்களுக்கு, தமிழக மக்கள் இதுவரையில் கன்னியாகுமரியில இருந்து கும்மிடிப்பூண்டி வரையிலும் நான் நிறைய பல தேர்தலில் பார்த்திருக்கேன். எல்லா தேர்தல்களிலும் மக்கள் ஒருமித்த கருத்தோடு ஒரே கருத்து, யார் ஆட்சியில் வர வேண்டும், யார் ஆட்சியில் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இதுவரையில் மாற்றம். ஆனால் தொடர்ந்து இன்னும் திமுக ஆட்சி இன்னைக்கு வந்ததில்லை இருக்கிறார்கள், இனிமேல் வராது. மக்கள் சக்தி இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் இருக்கிறது, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பக்கம் இருக்கிறது, ஆனால் இபிஎஸ் அவருடைய பக்கம் இருக்கிறது. எங்கள் தேசிய ஜனநாயக தோழமை கூட்டணி கட்சியுடைய தலைமை, லஞ்சா இல்லாத தமிழகம், பெண்கள் கண்ணீர் வடிக்காத தமிழகத்தை அவர் தமிழக மக்களுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதேபாக நீங்களும் அதை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்.